நம்ம சாஸ்கே ஒரு பயந்தாங்கோலியா. ஸோ என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. ஸோ வாங்க சாஸ்கே பற்றியான டாப் 3 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ டாப் 3ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிஷிமோட்டோக்கு சாஸ்கேவே இருக்கிறதுல கஷ்டமான டிராயிங்காக. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம சாஸ்கேவே ஒரே வரான். ஸோ டாப் 2ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ சீரியஸில் சாஸ்கேவே இருந்திருக்க மாட்டாரா. கிஷிமோட்டோக்கு சாஸ்கே வந்து ஒரு கேரக்டராகவே சூஸ் பண்ணலையா. ஸோ அப்புறமேட்டு இட்டாச்சிக்கு யாராச்சும் கூட பிறந்தவங்க வேணும்னு சொல்லிட்டு சாஸ்கேவே உருவாக்குனாராமா. ஸோ டாப் 1ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாஸ்கே ஒரு பயந்தாங்கோலியா. ஸோ இட்டாச்சி மட்டும் உச்சியாக கொல்லலைன்னா நம்ம சாஸ்கே ஒரு கைண்ட் ஹார்ட்டடாக இருந்திருப்பார். ஸோ எந்த அளவுக்குன்னா, நான் யாராச்சும் ஃபைட்டுக்கு வந்தானா ஒரு பயந்தாங்கோலியாட்டு ஓடி போகிற மாதிரி இருந்திருப்பார். ஸோ இட்டாச்சி உச்சியாக கொண்டதுனால தான் நம்ம சாஸ்கே சேஞ்ச் ஆனார் ஒரு வெறித்தனமான கேரக்டராக. ஸோ எத்தனை பேருக்கு சாஸ்கேவை பிடிக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ். ஸோ வீடியோக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணுங்கள்.